எஸ், டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 9th மேக்ஸு இயற்கணிதம். ஸோ நியூ புக்கு நீங்கள் தேர்டு டேமாக இருந்ததுன்னா 1.4 இருக்கும் சாப்டர். நீங்கள் ஒரே புக்கு சிங்கிள் புக்கு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா சாப்டர் நம்பர் எக்ஸசைஸ் நம்பர் 3.4 கொஸ்டின் நம்பர் 6. ஸோ போத்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே நம்ம கொஷின்ஸ் எழுதிக்கிங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழில் நோட் பண்ணிங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷில் எழுதிக்கிங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம். If x plus y plus z equal to 6 and xy plus yz plus zx equal to 26, then find the value of x square plus y square plus z square. தமிழில் x plus y plus z equal to 9 மற்றும் xy plus yz plus zx equal to 26 எனில் x square plus y square plus z square இன் மதிப்பை காண்க. நமக்கு எது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, எதனுடைய மதிப்பு நம்ம ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர். என்னெல்லாம் கிவன் கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இஜட் ப்ளஸ் இஜட் எக்ஸ் ஈக்குவல் டு 26. ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, இன்னும் நோட் பண்ணிக்கங்க. a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர். இதனுடைய ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிக்கங்க. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஒரு சிலர் 2ab 2bc 2caன்னு எழுதுவீங்க. நான் 2 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. அதுதான் ஃபார்முலா. 2 வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் ஃபார்முலா சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல நம்ம எக்ஸ், பிங்கிற இடத்துல ஒய், ஜெட் அப்படிங்கிற இடத்துல சியை சப்ஜெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பினா ஒய், இஜட்னா சி, சினா இஜட். எஸ், இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2xy yz zx. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சார் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரிமைனிங் எல்லா வேல்யூஸுமே நமக்கு கிவன் ப்ராப்ளத்துலேயே
கொடுத்துருக்குறாங்க. சம் இப்போ தான் நம்ம எழுதி போட்டிருக்கிறோம். டைரெக்டாக வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் இஜெட். அதனோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 26. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ஜிப்ராவில் 3.4 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸோ 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 26 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்க, நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஹோல் ஸ்கொயர்டு. எஸ், அப்படின்னா 9 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ வரும்? 9 ஸ்கொயர் வேல்யூ 81. 2 இன்ட்டு 26 எவ்வளோ? 52. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். ஸோ நான் ரைட் சைடே வச்சுக்கிறேன். அந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற 52 இந்த பக்கம் வந்தால் மைனஸாக மாறிடும். ஸோ 81. ஸோ ஃபைனல் நம்ம ஆன்சர் என்ன எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 29. ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதுமானது. வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க ப்ராப்ளத்துலேயே. டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளத்தில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இது நோட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் நம்பர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 3.4ல் இது உங்கள்கிட்ட தேர்ட் டேர்ம் புக்கு மேக்ஸ் இருக்குது அப்படின்னா 1.4ன்னு வரும். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் நடத்துவோம் பாருங்கள், காரணிப்படுத்துதல். இதெல்லாம் நீங்கள் சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம். எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. அடுத்தது எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 7 3.4ல் கொஸ்டின் நம்பர் 7 ஒரு 1.4ன்னு இருக்கும் உங்கள் ஸ்கூல் புக்ஸில். இயற்கணிதம். என்னுடைய கொஷின்ஸ் இங்கிலீஷில்
நோட் பண்ணிக்கங்க. ஃபைண்ட் ஃபைண்ட் 27a cube plus 64b cube அவ்வளோதான். 27a cube plus 64b cube if 3a plus 4b equal to 10 and ab equal to 12. கொஷின் தமிழில் நோட் பண்ணிங்க. 3a plus 4b equal to 10 மற்றும் ab equal to 2 எனில் (27a cube). ஸோ இந்த இடத்துல ப்ராக்கெட் போடல. ஸோ அதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது. நான் சம்மில் ஃபார்முலா எழுதி போடும்போது இப்போ டீச் பண்ணுவேன். ஸோ மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்கெட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுது. இது ஒரு டேர்மை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த 27ஓட கியூப்பு கிடையாது, ஏக்கு மட்டும்தான் கியூப்பு. இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருந்தாங்க, இதுக்கு மீனிங்கே வேறு, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 27a இது ரெண்டும் சேர்ந்து தான் 27 அப்படிங்கிற நம்பருக்கும் ஏ அப்படிங்கிற வேரியபிள் சேர்ந்து தான் உங்களுக்கு கியூப். ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. 27 இஸ் அன் கான்ஸ்டன்ட் நம்பர், ஏ கியூப் அப்படிங்கிறது வேரியபிள். ப்ளஸ் 64b cube இன் மதிப்பு காண்க. ஸோ நம்பர்ஸும் வேரியபிள்ஸும் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், இப்போ பாருங்கள் நம்ம கிவனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, கிவனில் 3a plus 4b equal to 10, ab equal to 2. நமக்கு என்ன கேட்குறாங்க சார், 27a cube 64b cube. எஸ், இதை நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா a cube plus b cube அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க பார்ப்போம். a cube plus b cube a plus b the whole cube minus three ab into a minus b. இந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த ஃபார்முலாவை இந்த 27a கியூப்பும் இந்த இடத்துல a அப்படிங்கிறது என்ன சார் மீனிங் அப்படின்னா
27 a cube எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? a அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3a cube. எதனால் a வந்து 3a cube எழுதுகிறோம்? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 cube 27 a cube மாறிடும். ஓகேங்களா? ப்ளஸ் b அப்படின்னா நிறைய பேர் அப்படியே டைரெக்டாக 27 a cube போட்டுருவீங்க. ஸோ ஏங்கிறது 3 இந்த இடத்துல. எதனால் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் a cube அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தான் அது கியூப் கொடுத்துருக்குறாங்க, ஏவை மென்ஷனே பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3a ஹோல் பவர் கியூப் ப்ளஸ் 4b ஹோல் பவர் கியூப் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? 3a ஹோல் பவர் கியூப்னாலும் 27a கியூப்னாலும் ஒரே மீனிங். 64b கியூப்பை 4b ஹோல் கியூப் அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? a அப்படின்னா 3aவும் b அப்படின்னா 4b அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். b cube. இந்த இடத்துல இதுதான் டிஃபைன் பண்ணுறோம். a அப்படின்னா 3a, b அப்படின்னா 4b. a அப்படின்னா 3a, b அப்படின்னா 4b ஈக்குவல் டு 3a ப்ளஸ் 4b. ஏன்னா 3a, b அப்படின்னா 4b அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஃபார்முலா டைரெக்டாக மைனஸ் 3a வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3a, b அப்படின்னா 4b இன்ட்டு a மைனஸ் b. a வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்க ஒரு டைமு. ஃபார்முலா ப்ளஸ் ஒரு மைனஸ் போட்டுங்க. a plus b the whole cube minus 3ab into a plus b. a ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3a, b ஓட வேல்யூ 4b. எஸ், அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 3a cube plus 4b cube கியூப்னா 4b ஹோல் பவர் கியூப்னு அர்த்தம். ஓகேங்களா? 3a ஹோல் பவர் கியூப் 4 ப்ளஸ் 4b ஹோல் பவர் கியூப். இங்கே 3a ப்ளஸ் 4b ஓட வேல்யூ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? 3a ப்ளஸ் 4b ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 cube மைனஸ் 3a இன்ட்டு 4b ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? கொடுக்கல. ஸோ நான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு? 3 3s are 9, 9 3s are 9 4s are 36 ab into 3a plus 4b ஓட வேல்யூ 10. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்க? டென் கியூப் அப்படின்னா 1000 மைனஸ் 36
ஏபியோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 2 கிவன் ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு 10. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் பாருங்க. 3a whole cube plus 4b whole cube equal to 1000 minus 36. மல்டிப்ளை பண்ணிங்க 2 10s are 20. 36 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 720. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஃபைனல் ஆன்சர் 280. இந்த ப்ராப்ளத்தில் ஏ ஓட வேல்யூ 3a அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பியோட வேல்யூ 4b. நீங்கள் ஏ வந்து 27 அப்படின்னு போட்டிங்கன்னா என்டையர் சம்முமே மிஸ்டேக் ஆயிரும். சேம் மாடலில் கடைசி கொஷின் ஒன்று பாருங்கள். இதே மாடல் சிம்மில் 8x³ 27y³ 64z³ கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதே எக்ஸசைஸில் 14 ப்ராப்ளத்தில். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். Yes, next problem. Question number 8. Question note பண்ணிங்க. Find x³ minus y³. Find x³ minus y³. If x minus y equal to 5, if x minus y equal to 5 and xy equal to 14, xy equal to 14. ஃபைண்ட் அவுட் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஃபார்முலா தெரிஞ்சா, you know the formula, you can solve the problem because all the values given, right? So x minus y equal to 5 மற்றும் xy equal to 14 எனில் x³ minus y³ இன் மதிப்பு காண்க. Yes, so now we are going to write the
formula. What is the formula of x cube minus y cube? a cube minus b cube அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க நீங்கள் ஃபார்முலா ஆல்ரெடி ப்ரீவியஸாக. x cube minus y cube ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. x minus y whole cube plus 3xy x minus y. Yes, values சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க கிவன் ப்ராப்ளத்தில்? 5 கியூப் ப்ளஸ் 3 xyயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 14. எக்ஸ் மைனஸ் ஒயோட வேல்யூ வந்து 5. 5 கியூப்னா 125. 14 5s are 70. 3 into 70 210. So multiply பண்ணுங்க. So final answer will be 335. சேம் ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 9 10 11 12 வந்து பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் அப்ரோச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன சார் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 8a cube minus 27b cube அப்படின்னா நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும்? 2a ஹோல் பவர் கியூப்னு தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு 8a cube அப்படின்னு நம்ம ஃபார்முலாஸ்க்கு ஏவோட வேல்யூ 2aன்னு எடுக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக a கியூப் கொடுத்துட்டாங்க, ஏவோட வேல்யூ 8 எடுத்துக்கலாம், இல்லை ஏவோட வேல்யூ 8a அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஏக்கு மட்டும்தான் கியூப் கொடுத்துருக்குறாங்க. 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான ஒரு நம்பர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2a ஹோல் கியூப் தான் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ அதை நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 8a கியூப்பாக மாறிடும். மைனஸ் 27b கியூப் எப்படி எழுதணும்? 3b ஹோல் பவர் கியூப் அப்படின்னு எழுதணும். இது தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாத விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அப்படின்னா என்டையர் ப்ராப்ளமும் மிஸ்டேக் ஆயிரும். ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ஸ்கொயரில் இருக்குது இல்லை கியூப்பில் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 4a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16b ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே ஏவோட வேல்யூ என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? இந்த டேர்மில் ஏவோட வேல்யூ 4ன்னு எடுத்துடக்கூடாது. இந்த டேர்ம் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க?
2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான் எடுக்கணும். ப்ளஸ் 4b ப்ளஸ் 4b ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். எஸ் நெக்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் அதெல்லாம் கொஷின்ஸ் கம்பல்சரியாக கேட்பாங்க.